ஐபிஎல் கிரிக்கெட் வரலாறுல அதிகப்படியா ரன் அடிச்ச டாப் 10 கிரிக்கெட் பிளேயரை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஐபிஎல் சம்பந்தமாவும் கிரிக்கெட் சம்பந்தமாவும் நாம போடக்கூடிய அற்புதமான பல அரிய தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா ரன் அடிச்ச டாப் 10 பிளேயர்ஸை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா 18 சீசனா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2008 ஆரம்பிச்சு 2025 ஆண்டு வரைக்கும் அந்த போட்டிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. சிறப்பான முறையில செம்மையான முறையில இந்தியாவில் நடந்திருக்கிற இந்த போட்டிக்கு இணையாக வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் லீக் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரீமியர் லீக்ல டாப் 10 பிளேயர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியா ரன் அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதை 10வது இடத்துல பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக். இவரோட ரன்ஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா 4842 ரன் அறிக்கை வச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 26.31 பார்க்கப்படுது. ஸ்ட்ரைக் ரேட் 135.36ங்க. 50 வந்து பாத்தீங்கன்னா 22 முறை வந்து போட்டிருக்காரு. ஸோ 100 வந்து ஒரு முறை கூட அவர் பண்ணல. ஸோ தினேஷ் கார்த்திகை தொடர்ந்து 9வது இடத்துல பிளேயர் ராபின் உத்தப்பா. சொல்ல வேண்டியது இல்லை, ஒரு தரமான பேட்டர். மொத்தமா இவர் அடிச்ச ரன் பாத்தீங்கன்னா 4952 ரன் வந்து வாரி வச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 27.51 பார்க்கப்படுது. ஸ்ட்ரைக் ரேட் 130.35. 50 வந்து பாத்தீங்கன்னா 27 முறை. இவரும் பாத்தீங்கன்னா செஞ்சுரி ஒரு முறை கூட ஐபிஎல்ல பதிவு பண்ணல. ஸோ ராபின் உத்தப்பாவை தொடர்ந்து 8வது இடத்துல பிளேயர் யாருங்கன்னா கிறிஸ் கெயில். இவரோட மொத்த ரன் பாத்தீங்கன்னா 4965 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் 39.72. ஸ்ட்ரைக் ரேட் 148.96. கிட்டத்தட்ட 150 வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. 50 வந்து பாத்தீங்கன்னா 31 முறை வந்து 50 போட்டிருக்காரு. செஞ்சுரி 6 முறை செஞ்சுரி பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரோட இன்னொரு சாதனை இருக்கு. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகப்படியாக ரன் அடிச்ச, அதாவது T20 வரலாற்றிலே அதிகப்படியாக ரன் அடிச்ச பிளேயரும் இவர் தான். ஐபிஎல்ல அதிகப்படியான ஒன் டே இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடிச்ச நபரும் இவராக தான் பார்க்கப்படுகின்றார். ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா ரன் அடிச்ச இடத்துல 7வது இடத்துல பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர். மொத்தமா இவர் நம்ம ஐபிஎல்ல 5162 ரன் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 39.70 பார்க்கப்படுது. ஸ்ட்ரைக் ரேட் 151.68. 50 வந்து 40 முறை 50 போட்டிருக்காரு. 100 வந்து 3 முறை போட்டிருக்காரு. உண்மையாவே ஒரு 360 டிகிரி பிளேயர் அப்படின்னு சொல்ற ஒரு பட்டத்தை வச்சிருக்கக்கூடியவர் இவர் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர்ன்றதை இந்த ஐபிஎல்ல நிரூபிச்சிருக்காரு. டிவிலியர்ஸ் தொடர்ந்து 6வது இடத்துல பிளேயர் MS தோனி. இவருடைய மொத்த ரன்ஸ் எவ்வளவு 5243 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜா 39.12. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 137.53. 50 பாத்தீங்கன்னா 24 முறை பதிவு பண்ணாங்க. செஞ்சுரியை நம்ம MS தோனி ஒரு முறை கூட பதிவு பண்ணதில்லை ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல. ஸோ இவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5வது இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னா சுரேஷ் ரெய்னா. செம பேட்ஸ்மேன் இவர். இப்போ வரைக்கும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் இந்த டாப் 10ல டாப் 5 குள்ள இவர் இருக்குது உண்மையா பெரிய விஷயம் தான். ரொம்ப காலமா இவர் 1வது இடத்துல இருந்தாரு. ஸோ இவரோட ரன்ஸ் பாத்தீங்கன்னா 5528 ரன் வாரி வச்சிருக்க. ஆவரேஜ் 32.51. ஸ்ட்ரைக் ரேட் 136.73. 50 வந்து பாத்தீங்கன்னா 39 முறை 50 அடிச்சிருக்காரு. செஞ்சுரி ஒரே முறை இவர் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ சுரேஷ் ரெய்னாவை தொடர்ந்து இவருக்கு முன்னதாக இருக்க 4வது இடத்துல பிளேயர் யாரா டேவிட் வார்னர். 6628 ரன் வாரி வச்சிருக்காரு. ஆவரேஜ் 40.52 வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 139.77. 50 வந்து பாத்தீங்கன்னா 62 முறை 50 வந்து புல் பண்ணிருக்காரு. செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா 4 முறை பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை டேவிட் வார்னர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. டேவிட் வார்னர் தொடர்ந்து 3வது இடத்துல பிளேயர் யாரு கேட்டா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. 6628 ரன் வந்து வாரி வச்சிருக்காரு. இதோட ஆவரேஜ் 29.72. ஸ்ட்ரைக் ரேட் 131.14. 50 பார்த்தீங்கன்னா 43 முறை 50 போட்டிருக்காரு. செஞ்சுரி 2 முறை இவர் பதிவு பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து 2வது இடத்துல பிளேயர் யாரு கேட்டா சிக்கந்தர் தவான். இந்திய டீமை சேர்ந்த ஒரு தரமான பேட்டர். இதோட மொத்த ரன் பாத்தீங்கன்னா 6769 ரன். ஆவரேஜ் 35.25. ஸ்ட்ரைக் ரேட் 127.18. 50 பாத்தீங்கன்னா 51 முறை 50 போட்டிருக்காரு. செஞ்சுரி பாத்தீங்கன்னா 2 முறை செஞ்சுரி பண்ணியிருக்காரு. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாறுல அதிகப்படியான ரன் அடிச்ச டாப் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யார் கேட்டா நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள் விராட் கோலிங்க. 8004 ரன் வந்து வாரி வச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 38.66 பார்க்க. ஸ்ட்ரைக் ரேட் 131.97. 50 வந்து பாத்தீங்கன்னா 55 முறை 50 போட்டிருக்காரு. செஞ்சுரி 8 முறை பதிவு பண்ணிருக்காரு. ஒரு தரமான பேட்டர், ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தாலும். இதனாலதான்
உலக கிரிக்கெட் வரலாற்றிலே இவர் செய்யக்கூடிய சாதனைகளை யாராலையுமே செய்ய முடியல. ஸோ உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதனையை இனிமே யாரா செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமாகவும் ஐபிஎல் சம்பந்தமாகவும் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான உண்மையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.